எல்லா குடும்பத்தையும் ஃப்ரிட்ஜ் விலையில்லாம வழங்கப்படும். குளிர்பதன பெட்டி விலையில்லாம வழங்கப்படும். அதே போல வேலைக்கு செல்லுகின்ற பெண்கள் குறித்த நேரத்தில் பணிக்கு போக வேண்டும். பணி முடிந்து வீடு திரும்புவதற்காக இன்றைக்கு 5 லட்சம் அம்மா இருசக்கர வாகனம் மாநிலத்தில் வழங்கப்படும். ஒவ்வொரு அம்மா இருசக்கர வாகனத்துக்கு 25,000 ரூபாய் மானியம் கொடுக்கப்படும். இன்றைக்கு நம்முடைய குடும்ப அட்டைதாருக்கு வருஷத்துக்கு 3 சிலிண்டர் விலை இல்லாம வழங்கப்படும். ஒவ்வொரு பொங்கல் என்றும் பொங்கல் தொகுப்போடு 1000 ரூபாய் பொங்கல் பரிசு வழங்கப்படும். இன்றைக்கு பெண்கள் தான் நகர பேருந்துல கட்டணம் இல்லாம பயணம் செய்யறாங்க. அதிமுக ஆட்சி வளர்ந்த உடனே ஆண்களும் நகர பேருந்துல கட்டணம் இல்லாம பயணம் செய்யலாம். அதே போல தீபாவளி என்று நம்ம பெண்களுக்கும் நம்முடைய தாய்மார்களுக்கும் அற்புதமான பட்டு புடவை வழங்கப்படும். ஆட்டோ ஓட்டுநர்கள் ஆட்டோ சங்கத்தில் பதிவு பெற்றிருந்தா புதிதாக ஆட்டோ வாங்கினா 75,000 ரூபாய் மானியம் வழங்கப்படும். நகர பகுதியில் நடைபாதை ஓரமாக கடை வைத்திருக்கின்ற கூட்டுறவு சங்கத்தில் வாங்கிய கடன் தள்ளுபடி செய்யப்படும். புதிதாக 2 லட்சம் வரைக்கும் எந்த ஜாமீனும் இல்லாமல் கடன் வழங்கப்படும். மாற்றுத்திறனாளி கூட்டுறவு சங்கத்தில் வாங்கிய கடன் முழுவதும் தள்ளுபடி செய்யப்படும். அதே போல தற்போது குடும்ப அட்டைக்கு விலையெல்லாம் அரிசி வழங்குறோம். அதிமுக ஆட்சி வளர்ந்த உடனே இனி பருப்பும் எண்ணெய் சமையல் எண்ணெயும் விலையில்லாமல் வழங்கப்படும் ரேஷன் கடையில். அதிமுக ஆட்சி வேண்டுகோளை ஏற்று மத்திய அரசாங்கம் 100 நாள் வேலை திட்டத்தை 125 நாளாக உயர்த்தது. அதை 125 150 நாளாக அதிமுக ஆட்சி அந்த வேலை நாட்களை உயர்த்தப்படும் என்ற அறிவிப்பை வெளியிட்டு பல திட்டங்கள் இந்த ஆட்சியிலே நிறைவேற்றுகிறோம்.